தமிழகத்தில் சென்ற 2.5 மாதங்களில் 1.18 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தெரு நாய்கள், வளர்ப்பு நாய்கள் கடித்து மக்கள் காயமடையும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. அதனால் ஏற்படும் ராபிஸ் தொற்றிலிருந்து செல்ல பிராணிகளையும் மனிதர்களையும் காப்பதற்கு தடுப்பூசி தீர்வாக இருக்கிறது. ஆனால் தெரு நாய்களுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் முறையாக தடுப்பூசி போடுவது இல்லை. இந்த நாய்கள் மனிதர்களை கடிக்கும்போது ராபிஸ் தொற்று பரவி இரு தரப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சென்ற ஆண்டு 4.80 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நிலையில் 43 பேர் ராபிஸ் தொற்றில் உயிரிழந்தனர். இந்த ஆண்டின் சென்ற 2.5 மாதங்களில் மட்டும் 1.18 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் கன்னியாகுமரியில் 2 பேர், ராணிப்பேட்டை மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் தலா ஒருவர் என 4 பேர் ரேபிஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறுகையில், தமிழகத்தில் நாய்க்கடியால் பாதிக்கப்படும் அனைவருக்கும் ராபிஸ் தொற்று ஏற்படுவது இல்லை. நாய், பூனை, ஆடு, மாடு, குதிரை, குரங்கு, நரி, கீரி, வௌவால் போன்ற எந்த விலங்கு கடித்தாலும் ராபிஸ் தடுப்பூசி போடுவது அவசியமாகும். மனிதர்களை விலங்குகள் கடித்தால் முதல் நாள், 3ஆம் நாள், 7ஆம் நாள் மற்றும் 28ஆம் நாள் என 4 தவணை தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. ஆழமான காயமாக இருந்தால் இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசி கூடுதலாக போடப்படும். அது குறித்து விழிப்புணர்வு முறையாக இல்லாததால் சிலர் ராபிஸ் நோய் பாதித்து உயிரிழக்கின்றனர் என்று செல்வ விநாயகம் கூறினார். மேலும் பெருநகரங்களில் தெருநாய்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.